previous video இருந்து Food Safety and Standards Act 2006 பார்த்துட்டு இருக்கோம். We covered up to this point, right? So today we will continue from here. Let's start now. Chapter 1 of FSS Act 2006 deals with preliminary provisions. அதாவது அந்த ஆக்டுக்குரிய டைட்டில், டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், கமென்ஸ்மெண்ட், டெஃபனிஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் இந்த preliminary provisions கொண்டு. சரி பார்க்கலாம். செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். அப்போ இந்த ஆக்டோட நேம் தான் ஷார்ட் டைட்டில், ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006. எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா டு த ஹோல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பவுண்டரி எங்க இருக்கோ அங்க வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் செக்டர் ரிலேட்டடா ரெகுலரைஸ் பண்ணணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படின்னா அண்டர் திஸ் ஆக்ட் தான் மேட் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கமென்ஸ்மெண்ட் இல்லையா, எப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அபிஷியலா கெசட்ல நோட்டிஃபை பண்றாங்களோ, அப்பாயிண்ட் பண்றாங்களோ பர்டிகுலர் டேட்டை, அந்த டேட்ல தான் இந்த ஆக்ட் வந்து கம் இன்டு ஃபோர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். எப்போ வந்துச்சு எஃப்எஸ்எஸ் ஆக்ட்? எஸ், குட், 24th August 2006. வெரி இம்பார்ட்டன்ட் டேட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டேட்ஸ் மே பி அப்பாயிண்டட் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ். மொத்தம் எவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? குட், 101 செக்ஷன்ஸ் இருக்கு. எல்லா செக்ஷனுமே 24th August 2006 வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டேட்ஸ்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்பதான் வந்து சொல்ற டேட்ல தான் அது வந்து கம் இன்டு ஃபோர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. இப்படி எஃப்எஸ்எஸ் ஆக்ட்ல நடந்திருக்கா? எஸ், நடந்திருக்கு. லெட் மீ ஷோ யூ. செக்ஷன் 3 and 30 பாத்தீங்கன்னா 28th May 2008 வந்திருக்கு. செக்ஷன் 19 28th August 2008 தான் கம் இன்டு ஃபோர்ஸ் ஆகிருக்கு. செக்ஷன் 16 இது மாதிரி வேரியஸ் செக்ஷன்ஸ் வேரியஸ் டேட்ல வந்திருக்குன்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இதை மெமரி பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கிடையாது இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ செக்ஷன் 16(3) வேற இயர்ல வந்திருக்கு இல்லையா? அப்போ செக்ஷன் 3 டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணா திஸ் ஆக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2006ல இருந்து தான் இது கமென்ஸ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. Constituted as reference to the coming into force of that provision. இப்போ செக்ஷன் 3 commencement of this act இருந்தா இதை எப்படி வந்து மீனிங் எடுத்துக்கணும் இந்த லைனுக்கு அப்படின்னா 2006ன்னு எடுத்துக்க கூடாது. அந்த செக்ஷன் 2008ல வந்துருதா அதுதான் வந்து கம்மிங் இன்டு ஃபோர்ஸ். இதுக்கு மீனிங் வந்து அந்த இயர் தான் அந்த ப்ரொவிஷனுக்கு, அதாவது அந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1 பேஜ் படிப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா 3 பாயிண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி தான். ரொம்ப ஃபார் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இதை சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, இங்க இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டோட நேம், அதோட டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட், கம்மிங் டு ஃபோர்ஸ் டேட் அண்ட் இயர். நெக்ஸ்ட் என்னதுமா, பை ஹூம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை நோட்டிஃபை பண்ணி வருவாங்க. நாட் ஆல் செக்ஷன்ஸ் கம்ஸ் ஆன் சேம் டே. ஓகே, டிஃப்ரெண்ட் டேட்ஸ் இருக்கு. பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செக்ஷன் இஸ் அபவுட் டிக்ளரேஷன் அஸ் டு எக்ஸ்பீடியன்சி ஆஃப் கண்ட்ரோல் பை த யூனியன். அதாவது ஹோல் இந்தியால இருக்கக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பொதுமக்களின் நலன் கருதி அவசியமான ஒண்ணு. ஓகேவா? அதுக்காகவே யூனியனோட அண்டர் கண்ட்ரோல்ல தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றோம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து செக்ஷன் 2. நெக்ஸ்ட் செக்ஷன் 3. செக்ஷன் சொல்றீங்க, ப்ரொவிஷன் சொல்றீங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு மாதிரி கன்ஃபியூஷன் வேண்டாம். செக்ஷன்னா 1, 2, 3 101 வரை ஆக்ட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க, அதுதான் செக்ஷன்ஸ். அதுக்கு கீழே வந்து இப்படி ஒரு டிவிஷன்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து சப்செக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கிளாசிஃபை வந்திருக்குல்ல, ஏ. நெக்ஸ்ட் பாருங்க 3(1)ல ஏ, அப்படி வந்து அது பேர் கிளாஸ், CLAUSE அந்த கிளாஸ். ஓகேங்களா? இப்போ ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா வந்து இது எல்லாமே உள்ளடக்கி ஒரு ப்ராடர் டேமா வந்து சொல்றதாமா ப்ரொவிஷன்ஸ். சரிங்களா? அது வந்து ஒரு கண்டென்ட் பத்தி சொல்லுங்க. இப்போ இந்த 3, 2 மறைச்சிருங்க. இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே யூனியனோட கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொவிஷன். சரிங்களா? டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் வந்து எஃப்எஸ்எஸ் ஆக்டுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா இருக்கணும். அப்படியே அந்த கண்டென்ட் பத்தி பேசுறதுதான் ப்ரொவிஷன். சரிங்களா? அதை பர்டிகுலர் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்றதுதான் செக்ஷன், சப்செக்ஷன், கிளாஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் வி மூவ். Section 3 is about definitions. In this act, unless the context otherwise requires. அப்படின்னா என்ன? சூழ்நிலை காரணமாக வேற மீனிங் புரிஞ்சுக்கணும்ன்ற கண்டிஷன் வராத வரைக்கும், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா மட்டும்தான் வேற மாதிரி மீனிங் இன்டர்பிரட் பண்ணணும். கீழே கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கெல்லாம் இல்லைன்னா இந்த ஆக்ட்ல கொடுத்துருக்க டெஃபினிஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் 37 படி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு. ஓகே,
செக்ஷன் வேற மாதிரி இருந்தா பாத்துக்கோங்க. இப்போ எங்க எஃப்எஸ்ஓ பார்த்தாலுமே அண்டர் செக்ஷன் 37 அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஆஃபீஸர் தான் கன்சிடர் பண்ணணும். இஃப் எனி சிச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகுது, இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போகுது கேஸ் அந்த மாதிரி எல்லாம் அரைஸ் ஆகுது அப்படின்னா அந்நியாரும் ப்ராடரா அதை இன்டர்பிரட் பண்ணணும் அந்த சூழ்நிலைக்காக டிசைட் பண்ணாங்க மட்டும்தான் அது வந்து வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணணும். இல்லைன்னா இங்க கொடுத்துருக்கதான் டெஃபினிஷன், அதான் மீனிங். ஓகே, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவோம். அதே மாதிரி A3A என்ன சொல்லுது, 3(1)B என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா அதை ஞாபகத்துல வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்க, சும்மா A சொல்லுது B அப்படின்ட்டு டெஃபினேஷன் மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. A என்ன சொல்லுதுன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, பார்க்கலாம். கிளாஸ் A வந்து அடல்ட்ரண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுமா அப்படின்னா என்ன, ஒரு மெட்டீரியல் which is or could be, அதாவது ஃபுட்டை வந்து அன்சேஃப் ஆக்கும் இல்ல ஆக்கலாம், அதான் அந்த மீனிங் இஸ் ஆர் குட் பி. அப்போ ஃபுட்டை வந்து பாதுகாப்பற்றதா மாத்தலாம், தரமற்றதாக, மிஸ் பிராண்டட் தவறானதாக, அல்ல எக்ஸ்டெனியஸ் மேட்டர்ஸ் தேவையில்லாத மேட்டர்ஸ் இருந்தா கூட அதெல்லாம் அடல்ட்ரண்ட் அப்படின்ற டெஃபினேஷன் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ரைஸ்ல ஸ்டோன்ஸ் இருக்கு, ஓகேங்களா, நிறைய ஸ்டோன்ஸ் வேணும்னே டூ இது கேஜியை வந்து அல்டர் பண்றதுக்காக மேனேஜ் பேலன்ஸ் பண்றதுக்காக ஆட் பண்ணா, கவனமா இருங்க, அப்படி ஆட் பண்ணாதான் அதுக்கு பேர் வந்து என்னது, அடல்ட்ரண்ட். இது ஸ்டோனுக்கு பேர் அடல்ட்ரண்ட், நான் செய்யற ப்ராசஸ்க்கு பேர் அடல்ட்ரேஷன். ஓகே, கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் பி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன, ஆடியோவாவோ இல்ல விஷுவல் பப்ளிசிட்டியில ஒரு பொருளை ரெப்ரசன்டேஷன் பண்ணி இல்ல ப்ரொனவுன்ஸ்மெண்ட்காக பை மீன்ஸ் எந்த சோர்ஸ் வழியா, லைட், சவுண்ட், ஸ்மோக், கேஸ், பிரிண்ட், எலக்ட்ரானிக் மீடியா, இன்டர்நெட், இந்த வெப்சைட் எதானாலும் இருக்கலாம். அதுக்கு பேரு நோட்டீஸ், சர்க்குலர், லேபிள், ரேப்பர், இன்வாய்ஸ், எந்த டாக்குமெண்ட்னாலும் இருக்கலாம். ஒரு இதை விஷுவலாவோ ஆடியோவாவோ ரெப்ரசென்ட் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரியான கண்டிஷன் தான் அதுக்கு பேர் என்னது, அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. கிளாஸ் சி டீல்ஸ் வித் சேர்பர்சன் ஆஃப் த ஃபுட் அத்தாரிட்டி. ஃபுட் அத்தாரிட்டினா என்ன தெரியுதா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் இல்லையா, என்னமா FSI ஆக்ட் எதுக்கு வந்துச்சு, மேஜரா குட் டூ புல்லட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்னு டு கன்சாலிடேட் லாஸ், இன்னொன்னு டு எஸ்டாப்ளிஷ் ஃபுட் அத்தாரிட்டி. ஓகே, இந்த ஃபுட் அத்தாரிட்டி தான் எது பண்ணுவாங்க, சயின்டிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க டு என்ஷூர் என்னது சேஃப் அண்ட் ஹோல்சம் ஃபுட் இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஃபுட் அத்தாரிட்டிக்கு ஹெட் சேர்பர்சன், அது எங்க மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, 3 clause C 3(1). ஓகே, சப்செக்ஷன் தான் 1ன்றது, கிளாஸ்ன்றது C. நெக்ஸ்ட் கிளாஸ் D இஸ் அபவுட் கிளைம். கிளைம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன், இதுல வந்து புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்க அப்படின்னு, இது வந்து கண்டிப்பா அசாம் ஆரிஜின், கேரளா ஆரிஜினான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, அதை தான் வந்து கிளைம்னு சொல்லுவாங்க. பாருங்க, அந்த பொருள் இப்படிதான் ஸ்டேட் பண்ணாலோ இல்ல சஜஸ்ட் பண்ணாலோ இல்ல இம்ப்ளை பண்ணி சொன்னாலோ, எது ரிகார்டிங்கா சொன்னா, ஆரிஜின், அசாம் டீ பார்த்தோம், நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், ரிச் இன் புரோட்டீன், நேச்சர் 100% ஆர்கானிக் ஒண்ணுதான் அப்படின்னு அதோடைய தன்மையை பத்தி, இயற்கை கிடையாது, தன்மையை பத்தி சொல்றது. ஓகே, ப்ராசஸிங் அப்படின்னா கோல்டு பிரஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்றோம், ப்ராசஸிங் வச்சு சொல்லி ஸ்டேட் பண்ணாலும். காம்போசிஷனா இதுல இதெல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி காம்போசிஷன் ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட்டோ சஜஷன்ஸோ இம்ப்ளை பண்ணி சொன்னாலும் அப்படி எடுக்கிற அந்த ஸ்டாண்ட், அந்த ப்ராசஸ்க்கு பேரு கிளைம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் E அபவுட் கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அண்டர் அப்பாயிண்டிங் அண்டர் பாருங்க செக்ஷன் 30 படி அப்பாயிண்ட் பண்ற கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி கிளாஸ் 3E வந்து இருக்குது. நெக்ஸ்ட் F கிளாஸ் F எதை பத்தி சொல்லுதுன்னா, கன்சியூமர்ஸ் பர்சனல் நீட்ஸ்க்காக ஃபுட்டை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஆர் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே கன்சியூமர்ஸ் சொல்றோம். சரியா, ப்ரொடக்ஷன் பண்றவங்களையோ மேனுஃபேக்சர் பண்றவங்களையோ பேக்கேஜிங் பண்றவங்களோ கிடையாது, வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி ரிசீவ் பண்ணி அதை சாப்பிடக்கூடிய பர்சனல் நீடுக்காக யூஸ் பண்ற பர்சன்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கன்சியூமர்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் G இஸ் அபவுட் கண்டாமினன்ட். கண்டாமினேட்டன்றது வெதர் ஆர் நாட் ஆடட் டு ஃபுட்ல வந்து ஆட் பண்ணலாம் இல்ல ஆட் பண்ணாமலேயும் இருக்கலாம். ஆனா அதாவது வாலண்டரி, அடல்ட்ன்றது வேணும்னே நான் ஆட் பண்றேன், எதுக்காக, அன்சேஃப் சப்ஸ்டாண்டர்ட் சம்திங் அதை பண்றதுக்காக, கலப்படம் பண்றது. சரிங்களா, கண்டாமினேட்ன்றது இப்போ சொல்றாங்க பாருங்க, இது வந்து நம்மள ஆட் பண்ணிருக்கலாம் இல்ல ஆட் பண்ணாமலேயும் இருக்கலாம். எதன் மூலியமா அது வந்து இந்த மாதிரி பிரசன்ட் ஆகிருக்கணும் ஃபுட்ல அப்படின்னா, ரிசல்ட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கேர்ட் அவுட் இன் கிராப் ஹஸ்பண்ட்ரி, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டனரி மெடிசன்ஸ் இந்த மாதிரி. இப்போ ஓகே, நிறைய இன்ஜெக்ஷன் போடுறோம்,
சரிங்களா? அது மூலியமா மில்க்ல வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து கண்டாமினன்ட்ல வரும். பூச்சி மருந்து வாடெல்லாம் வெஜிடபிள்ஸ் மேல வருது இல்லையா, அது எல்லாமே கண்டாமினன்ட்ல தான் வரும். ஓகே, அதான் மேனுஃபேக்சர், ப்ராசஸிங், ப்ரிப்பரேஷன், ட்ரீட்மெண்ட், பேக்கிங், பேக்கேஜிங் இதுல எந்த ப்ராசஸ் மூலியமோ ஃபுட்ல வந்து பிரசன்ட் ஆகிருக்கும், இல்ல பிரசன்ட் இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகே, அப்படி வர்றதுக்கு பேர் தான் கண்டாமினன்ட் அப்படின்னு சொல்றாங்க. as a result of environmental contaminationாலையும் வரலாம். ஓகே, இப்படி வந்தா அதெல்லாம் கண்டாமினன்ட்ல வருது. டஸ் நாட் இன்க்ளூட் என்ன அப்படின்றது இங்க நீங்க கவனமா படிக்கணும். இன்செக்டோடைய ஃபிராக்மெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது, அதெல்லாம் கண்டாமினேட்ல வராது. ரோட் அண்ட் ஹேர்ஸ், இப்போ வாங்குற வெஜிடபிள்ல ஒரு எலி, இந்த ரோடன்னா என்னது, கொறிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அவங்களுடைய முடியெல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது கண்டாமினேட் கிடையாது. அண்ட் இங்கதான் நீங்க கவனமா பார்க்கணும், எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டரும் கண்டாமினன்ட்ல கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர் எங்க பார்த்தோம், அடல்ட்ரண்ட்ல பார்த்திருப்போம். ஓகே, எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர் தேவையற்ற பொருட்கள் எல்லாமே வந்து அடல்ட்ரண்ட்னு கன்சிடர் பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு அதை கண்டாமினன்ட்ல வந்து கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்றதுல நீங்க கவனமா இருக்கணும். எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர்னா என்னன்றதுக்கும் டெஃபினேஷன் வருது, ஃபர்தரா பாருங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஹச் இஸ் அபவுட் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். இப்போ ஒன்றும் இல்லை, கிளாஸ் ஜின்றது கண்டாமினன்ட், ஃபுட்ல வந்து ஆட் பண்ணலாம் இல்லை ஆட் பண்ணாமலேயும் இருக்கலாம். பட் ஃபுட்ல வந்து அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும் டியூ டு எது மூலியமா, அந்த என்டையர் அந்த செயின்ல மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், அந்த என்டையர் பேக்கேஜிங் வரைக்கும் செயின்ல இல்லை என்விரான்மெண்டல் கண்டாமினேஷன் மூலியமாகவும் அந்த ஃபுட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் வந்து என்ன சொல்றாங்க, கண்டாமினேட்னு சொல்றாங்க. அதுல இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே டன். ஹச்ன்றது டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் 36. கவனமா இருக்கணும். இதுவரை 3 இது பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். கமிஷனர் வந்து 30, டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் வந்து டிஓ. ஓகே, இந்த 36, எஃப்எஸ்ஓ வந்து 37 அப்படின்னு சொல்லி 3 பார்த்துருக்கோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ இஸ் அபவுட் எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர். இப்பதான் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர் அப்படின்றது வந்து ஃபுட்ல வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டே வருது. எங்க இதுல இருந்து வர்றது, ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த கேரட்ல மண்ணு அப்படியே வருது இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ், அதுவுமே எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர்னு சொல்லலாம். பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், ப்ராசஸ் சிஸ்டம்ஸ் என்டையர்ல இருந்து அந்த அதோடைய மேனுஃபேக்சரிங் பயன்படுத்த ஏதாவது மூலியமா அந்த பொருள்ல அந்த ஃபுட்ல வந்து ஒட்டிட்டு வர்றதுக்கு பேரு, அந்த மேட்டருக்கு பேரு எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர்னு சொல்றாங்க. ஆனா இப்படி வர இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர் ஃபுட்டை அன்சேஃபா ஆக்காது. அன்சேஃபா ஆக்குனா அதை எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர்னு சொல்ல மாட்டாங்க. என்னவாயிடும், அடல்ட்ரண்ட் ஆயிடும். சரியா, உங்களுக்கு எப்படின்னா அடல்ட்ரண்ட்ல ஒரு பார்ட் வந்து எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர். அந்த எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர்னா என்னன்னு பாக்குறோம். ஓகேவா, இந்த அடல்ட்ரண்ட் வந்து அன்சேஃபாவும் இருக்கலாம், மிஸ்பிரண்ட் இந்த மாதிரி, அது ஒரு டைப் எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டராவும் இருக்கலாம் அடல்ட்ரண்ட். அதான் பாருங்க, விச் இஸ் ஆடட் டு இட், தானா கேரி ஆகியும் வரலாம் எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர், இல்லையா அதை நீங்க ஆடும் பண்ணலாம். ஆனா இந்த எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர் இருக்கிற அப்படின்னு அதை நம்ம இந்த டெஃபினேஷன் கீழே எடுத்துட்டு வரீங்கன்னா அது வந்து ஃபுட்டா அன்சேஃப் ஆக்காது. டஸ் நாட் ரெண்டர் சச் ஆர்டிகல் ஆஃப் ஃபுட் அன்சேஃப். புரியுதுலாமா? அடல்ட்ன்றது வாலண்டரியா ஆட் பண்றது, கண்டாமினேட்ன்றத ஆட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். ஆனா அது ஃபுட்ல தானாவே அந்த என்டையர் செயின்ல மூலியமா பிரசன்ட் ஆகி இருக்கும். இதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு பார்த்தோம். எக்ஸ்ட்ரேனியஸ் மேட்டர் அப்படின்றது தானாவும் வரலாம், ஆடும் பண்ணலாம். ஆனா ஃபுட்டை வந்து அது அன்சேஃப் ஆக்காது. இவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் ஜே இஸ் அபவுட் ஃபுட். ஓகே, ஃபுட்ன்றது எனி சப்ஸ்டன்ஸ், அது வந்து ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், பார்ஷியலி ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கலாம், இல்ல அன்ப்ராசஸ்டா கூட இருக்கட்டுமே. ஆனா இன்டெண்டட், அதோட இன்டென்ஷன் என்னது, ஃபைனலி ஹியூமன் கன்சம்ஷனுக்கு தான் அப்படின்றதா அது ஃபுட் டெஃபினிஷன் கீழே வரும். அப்புறம் இது எதெல்லாம் என்னெல்லாம் அந்த ஃபுட் அண்ட் டெஃபினிஷனுக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பிரைமரி ஃபுட். ஓகே, கிளாஸ் இசட் கேல கொடுத்துருக்கபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பிரைமரி ஃபுட்னா அது பார்ப்போம், ஃபர்தரா கீழே போகும்போது பார்த்துக்கலாம். பிரைமரி ஃபுட்ன்றது அப்படியே ஃபார்மரோ ஃபிஷர்மேனோ அவங்கள கழிச்சிருவாங்களா, மேனுஃபேக்சர் ஸ்கில் வந்துருவாங்க இல்லையா. இப்ப நம்ம கையில என்ன வருது, ராவா, மில்க், வேற எக்கு, இந்த மாதிரி அப்படி டைரக்டா நம்ம வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்றோமோ யூஸ் பண்றோமோ அப்படி இருக்கும்போது இன்டென்ஷன் என்னது, ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இருக்கும் பட்சத்துல அதை பிரைமரி ஃபுட்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஃபுட் டெஃபினிஷன் கீழே தான் வரும். ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர் இன்ஜினியர் ஃபுட், இல்லை இது சார்ந்து ஜெனட்டிக்கல் அந்த மாதிரி சார்ந்து இன்கிரீடியன்ஸ் பிரசன்டா இருக்கிற ஃபுட்டுமே வந்து என்னது, ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே தான் வரும். இது போக இன்ஃபன்ட் ஃபுட், பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டருமே ஃபுட் டெஃபினிஷன் கீழே தான் வரும். கவனமா இருக்கணும். ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கும் ஃபுட் டெஃபினிஷன் கீழே தான் வருது. ஓகே, chewing gum and any substances, okay, including water used into the food during its manufacture.
பாருங்க. பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் கிடையாது. வாட்டர் வந்து ஒரு ஃபுட்டை பயன்படுத்தும் போது மேனுஃபேக்சரிங்காகவோ ப்ரிப்பரேஷனுக்காகவோ ஓகே இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காகவோ பயன்படுத்தப்பட்டு அது வந்து ஃபைனலி ஹியூமன் கன்சம்ஷனுக்காக இருக்கும் பட்சத்துல அந்த வாட்டருமே இப்போ ஒண்ணுல குழம்பு வைக்கிறோம், அதுல ஆட் பண்ற ஃபுட்டுமே ஃபுட்ன்ற டெஃபினிஷனுக்குள்ள தான் வரும். ஆட் பண்ற வாட்டர் சரிங்களா? அந்த மாதிரி இதுதான் எக்ஸாம்பிள் சொல்றோம். அப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ரிப்பரேஷன் ஆர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்டருமே ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வருது. எதெல்லாம் ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வராது அப்படின்றத ஃபர்தரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாம். டஸ் நாட் இன்க்ளூட் எனி அனிமல் ஃபீட். அனிமல் ஃபீட்ஸ் எல்லாமே வந்து ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வராது. நெக்ஸ்ட் லைவ் அனிமல்ஸ் இதுமே வந்து ஃபுட் அண்ட் ஆடு இருக்கு, இதை வந்து நாங்க இதுதான் எப்படி சொல்றோம், அப்ப ஆடாவே நிக்குது, அது வந்து ஃபுட்டுன்னு சொல்லிட முடியாது, சாப்பிடதான் போறேன். அதை வெட்டி அதை ப்ராசஸ் பண்ணி அது மார்க்கெட் வந்து ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வச்சா மட்டும்தான் அதை வந்து ஃபுட்டுன்னு சொல்லணும். நேச்சுரலா இருக்கிறது அனிமல் ஃபீடு இதெல்லாமே வந்து ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வராது அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பிளான்ஸ் வராது ஓகே. ப்ரியர் டு ஹார்வெஸ்டிங் ஃபீல்டுல இருக்கு, அதை வந்து ரைஸ்ன்னு சொல்ல மாட்டோம், அது பேடி, அவ்வளவுதான். அது வந்து ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வராது, அது பிளான்ஸ் ஓகே. பிளான்ஸுமே ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வராது. நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் அண்ட் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் வராதுமா. காஸ்மெட்டிக்ஸ், நார்கட்டிக் ஆர் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாமே வராது. சிவிங்கம் வந்து வருது, கவனமா பார்த்துக்கோங்க. வேற ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸுமே ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே தான் வரும். பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், இந்த வாட்டர் தான் இங்க, இந்த வாட்டர் யூஸ்ட் இன் ஃபுட் டியூரிங் இட்ஸ் மேனுஃபேக்சர் ப்ரிப்பரேஷன் ட்ரீட்மெண்ட்ல பண்ற வாட்டர் ஃபுட் அண்ட் டெஃபினிஷன் கீழே வரும். மத்த தவிர்த்து மற்ற வாட்டர்லாம் வராதுன்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் வரதுன்னு டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்கதும் கவனமா பார்த்துக்கணும். இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன் நோட்டிபிகேஷன் மூலமா இதையும் ஃபுட்னு கன்சிடர் பண்றோம் ரிகார்டிங் அதோட யூஸ் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் குவாலிட்டி கன்சிடர் பண்ணி நோட்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா அதையும் இன் ஃபியூச்சர் ஃபுட்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கிளாஸ் கே அபவுட் ஃபுட் அடிட்டிவ். ஓகேங்களா? ஃபுட் அடிட்டிவ் அப்படின்னா இன்டர்நேஷனலாவே ஃபுட்ல ஆட் பண்ணுவோம். இது வந்து ஆக்ட் படி அலோடு தான். எதுக்காக அப்படின்னா எப்போ ஆட் பண்ணுவோம்? மேனுஃபேக்சர், ப்ராசஸிங், ப்ரிப்பரேஷன், ட்ரீட்மெண்ட், பேக்கிங், பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட் ஆர் ஹோல்டிங் ஆஃப் சச் ஃபுட் எப்போனாலும் அந்த என்டையர் செயின்ல வந்து நீங்க ஆட் பண்ணலாம். எதுக்காக ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக, கலர் ஓகே இன்க்ளூடிங் ஆர்கனாலிட்டி, டேஸ்ட்டுக்காக, ஸ்மெல்லுக்காக, இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட் வர்றது. அது டைரக்டாவும் வரலாம், இன்டைரக்டாவும் அதுல வந்து ஷோ ஆகலாம். அந்த பர்பஸ்க்காக இன்டென்ஷனலி ஆட் பண்றதுதான் ஃபுட் அடிட்டிவ். இது வந்து என்ன டிஃபரெண்ட்? கண்டாமினன்ட்னா வந்து நார்மலாவே என்விரான்மெண்டல் பொல்யூஷனாலையோ இல்ல நம்ம வந்து அன்ஹைஜீனிக்கா பண்றதுனால அப்படி வர்றதுக்கு பேரு கண்டாமினேஷன்மா. ஃபுட் அடிட்டிவ்ன்றது இந்த ஆர்கனெப்டிக் பர்பஸ், அந்த ஏஸ்தட்டிக் அந்த விஷயத்த வந்து இம்ப்ரூவ் குவாலிட்டி, அது வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதுல இருக்கலாம், இல்லாமலையும் இருக்கலாம். ஆனா பர்பஸ் ஆஃப் ஆடிங்ன்றது ஒரு டெக்னாலஜிக்கல் பர்பஸ் தான், அவ்வளவுதான். சரிங்களா? பாருங்க, அந்த ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்டட் டு ரிசல்ட் வந்து எப்படி இருக்கலாம்? டைரக்டா இருக்கலாம், இன்டைரக்டா இருக்கலாம். ஆர் இட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் பிகேம் எ காம்போனன்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் இருக்குமா, அது வந்து பிரெட்டோட இதுல வந்து ஃப்ளோர்ல வந்து ஆட் பண்றாங்க. ஃபைனலா அது என்ன, ஒரு CO2 வந்து அது எமிட் பண்ணும், அந்த ஃப்ளஃபி கண்டென்ட் வந்து கொடுக்கும், ஒன் ஆஃப் த காம்பனன்ட் ஆஃப் ஃபுட்லயே கலந்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி அதோடைய பை ப்ராடக்ட் வந்து ஃபுட்டோட ஒரு காம்பனண்டா மாறி கூட அந்த ரிசல்ட்டை வந்து ஃபுட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸை அஃபெக்ட் பண்ணலாம் ஃபுட் அடிட்டிவ் அப்படின்றது. இல்லையா டைரக்டா கலர் ஆட் பண்ணுவோம், அந்த கலரை எக்ஸிபிட் பண்ணும், அவ்வளவுதான். அப்படின்னு டைரக்டாவும் இருக்கலாம், இல்ல இன்டைரக்டா அது பிகம்மே பை ப்ராடக்ட் வந்து காம்பனண்டாவும் ஆகலாம். அப்படி இருந்தாலும் அது ஃபுட் அடிட்டிவ்னு சொல்லலாம். எது வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஃபுட் அடிட்டிவ் டெஃபினிஷனுக்குள்ள பாருங்க, கண்டாமினன்ட்ஸ் வராது. பார்த்தோம், கண்டாமினன்ட்ன்றது அன்ஹைஜீனிக்கா அப்படின்ற ஒரு இன்டென்ஷனலாவோ இல்லைன்னா என்விரான்மெண்டல் மூலியமாவோ ஃபுட்டுல வந்து இருக்கக்கூடியதான் வந்து கண்டாமினன்ட். சரிங்களா? இது அப்படி கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ஆடட் டு ஃபுட் ஃபார் மெயின்டெனிங் ஆர் இம்ப்ரூவிங் நியூட்ரிஷனல் குவாலிட்டி. நியூட்ரிஷனல் குவாலிட்டிக்காகவே நான் அதை ஆட் பண்றேன் அப்படி கிடையாது. அப்படின்னாலுமே அது ஃபுட் அடிட்டிவ்ன்றதுக்கு கீழே வராது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகே, நம்ம ஆட் பண்றதுல நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கும், இல்லாம போகும். ஆனா என்னோட இன்டென்ஷன் வந்து டெக்னாலஜிக்கல் ஆர்கனெப்டிக் பர்பஸ் தான். அப்படி இருந்தா தான் அதுக்கு போய் ஃபுட் அடிட்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கிளாஸ் L, food analyst. Okay, appointed under section 45. Food analyst under 45. DO 36, commissioner 30.
Okay, very good. Next, clause M is about food authority. Food authority na அதுக்கு மீனிங் என்ன? Yes, Food Safety and Standards Authority of India, established under section 4 படி establish பண்ணப்பட்ட FSSAI, அதான் வந்து ஃபுட் அத்தாரிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம் இங்க இந்த ஆக்ட் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் clause N is about food business. ஃபுட் சம்பந்தப்பட்ட எந்த அந்த பிசினஸ் வந்து ப்ராஃபிட்காக செய்யலாம், ப்ராஃபிட் இல்லாம பண்ணலாம், பப்ளிக்கா இருக்கலாம், பிரைவேட்டா இருக்கலாம். ஓகே, எந்த அந்த என்டையர் செயின்ல எந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி அது ஒரு பிசினஸா எடுத்து செய்யறவங்களா இருக்கலாம். மேனுஃபேக்சர், ப்ராசஸிங், பேக்கேஜிங், ஸ்டோரேஜ், ஓகே, டிரான்ஸ்போர்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இம்போர்ட்டர், ரிகார்டிங் ஃபுட் சர்வீசஸ், கேட்டரிங் சர்வீசஸ் கூட ஃபுட் பிசினஸ் தான். சேல் ஆஃப் ஃபுட் இன்கிரீடியன்ஸை வித்தா கூட அது வந்து ஃபுட் பிசினஸ் ஆக்ட்ல தான் வரும் அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர்னா அந்த ஃபுட் பிசினஸ் யார் பண்றாங்களோ அவங்க தான் ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர். அதாவது அந்த பிசினஸ் வந்து அவங்க ஓன் பண்ணிருக்கலாம், இல்ல கேரி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கலாம். பட் யார் வந்து டைரக்டா வந்து FSI ஆக்ட் வந்து நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்றேன், இன்ஷூர் பண்றேன், ஓகே தான் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷன்ல யார் அந்த பிசினஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களோ அவங்களதான் வந்து ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் லெபராட்டரி வந்து கிளாஸ் P ல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதெல்லாம் ஃபுட் லெபராட்டரி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்டாலேயோ ஸ்டேட் கவர்மெண்டாலேயோ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஃபுட் லெபராட்டரி ஆர் இன்ஸ்டிடியூட்டா இருக்கலாம், ஆர் எனி அதர் ஏஜென்சி இருக்கலாம், அதெல்லாம் ஃபுட் லெபராட்டரின்னு சொல்லிக்கலாம். அது போக நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் அண்ட் காலிபிரேஷன் லெபராட்டரிஸ் மூலியமா அக்ரிடேட்டட் பண்ணப்பட்டிருக்கணும். இல்லைன்னா இந்த NABLனால இவங்க இந்த அக்ரிடேஷன் போர்டு மாதிரி அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய அக்ரிடேஷன் ஏஜென்சி மூலியமா ரெகக்னைஸ் பண்ணப்பட்ட ஃபுட் அத்தாரிட்டியால செக்ஷன் 43ல வந்து ரெகக்னைஸ் பண்ணி இருக்கிற லெபராட்டரி தான் ஃபுட்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அவங்களெல்லாம் தான் ஃபுட் லெபராட்டரி அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் Q வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி பத்தி சொல்லுது. ஒன்றும் இல்லை, ஹியூமனோட கன்சம்ஷன் அவங்க எந்த இன்டென்ஷன்ல அந்த ஃபுட்டை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து 100% சேஃபா இருந்ததுன்னா அதான் வந்து ஃபுட் சேஃப்டி, அந்த அஷூரன்ஸ். ஓகேவா, அதுக்கு பேர் தான் வந்து ஃபுட் சேஃப்டி. நெக்ஸ்ட் பார்ப்போம், ஃபுட் சேஃப்டி ஆடிட் வந்து கிளாஸ் Rல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து நாங்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா ப்ராப்பரா வாஷ் பண்றோம், நெக்ஸ்ட் என்னதுமா ப்ராப்பரா ப்ராசஸிங் பண்றோம், பேக்கேஜிங் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா, சிஸ்டமேட்டிக் அண்ட் ஃபங்க்ஷனலி இண்டிபெண்டா வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் சேஃப்டி ஆடிட் வந்து எல்லாமே செக்லிஸ்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. எதை ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸை, அந்த ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஃபாலோ பண்ணி டிட்டர்மைன் பண்ணி ஃபாலோ பண்றாங்களா, அது வந்து கரெக்டா இருக்கா ஃபுட் சேஃப்டின்ற அந்த அஷூரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஆடிட் பண்றதா வந்து ஃபுட் சேஃப்டி ஆடிட். இது போக நாங்க பர்டிகுலரா இந்த மாதிரி மேனேஜ் பண்றோம் அப்படின்ற ஒரு கிளைம் வந்து அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் சொன்னாலும் அதுவும் ப்ராப்பரா ஃபுட் சேஃப்டி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறதா ஃபுட் சேஃப்டி ஆடிட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் S, ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா, இது வந்து ஒரு இப்போ ப்ரொவிஷன்னா அதுக்கு இல்லைன்னெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது ஒரு ப்ராடர் டேம். அதுக்குள்ள என்னெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், ஓகே, குட் ஹைஜீனிக் ப்ராக்டிசஸ், ஹசார்ட் அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ் இந்த ஃபுட் பிசினஸஸ்க்காக ரெகுலேஷன் மூலியமா ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததான் வந்து ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க கிளாஸ் S படி. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் T, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் 37 அப்படி கரெக்டா தான் சொல்லியிருக்கோம். ஓகே, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் 37, ஃபுட் அனலிஸ்ட் 45, ஓகே, ஃபுட் அத்தாரிட்டி செக்ஷன் 4 நிறைய பார்த்துட்டோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இப்பவே படிச்சிடணும், பின்னாடி படிக்கும் போது அந்த நேம் சொன்னோடனே இந்த செக்ஷன் தான் சொல்லிட்டு படிச்சுட்டு போக வேண்டியதா உள்ள இருக்க கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் T ஓவர். கிளாஸ் U னா ஹசார்ட் அப்படின்னா என்ன? பயாலஜிக்கல், கெமிக்கல் ஆர் பிசிக்கல் ஏஜென்ட் எதானாலும் இருக்கலாம். ஓகேவா, இல்ல இதெல்லாம் இல்லாம அந்த ஃபுட்டோட கண்டிஷனே இருக்கலாம். ஆனா இதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்டை காஸ் பண்ணக்கூடிய ஒன்னா இருந்தா ஹசார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட்டா இருக்கலாம், கெமிக்கல், பிசிக்கல் எதானாலும் இருக்கட்டும். ஒரு ஃபுட் கெட்டு போன ஃபுட் அந்த கண்டிஷன் ஆஃப் ஃபுட்டாவும் இருக்கலாம். அட்வர்ஸ் ஹெல்த் எஃபெக்டை காஸ் பண்ணுமா அதை வந்து ஹசார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் U படி டிஃபைன் பண்ணிருக்காங்க ஹசார்ட்ன்ற வேர்ட். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் V இஸ் அபவுட் இம்போர்ட் அப்படின்னா என்ன? ஃபுட்டை
லேண்ட் மூலியமாவோ சி மூலியமா ஏர் மூலியமாவோ எங்க இருந்தோ வெளியில இருந்து இந்தியாவுக்கு உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு பேரு இம்போர்ட்னு சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க கிளாஸ் வி படி. ஓகே, கிளாஸ் டபிள்யூ அப்படின்றது இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ். அது வந்து இதெல்லாம் சரியில்லை. ஓகே, எப்படி சொல்லலாம், லைட் சோர்ஸ் நிறைய லைட் மாட்டணும், இந்த ஹோட்டல்ல வந்து லைட் சோர்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்ஹைஜினிக்கா இருக்கு கை கழுவுற இடம். வேற என்ன சொல்லலாம், அந்த மாதிரியான ஹைஜீனிக் மேட்டர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி இதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபர்தரா பார்க்கலாம். செக்ஷன் 32 படி இஷ்யூ பண்ற நோட்டீஸை தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ்ன்னு சொல்லணும்னு சொல்லி இந்த செக்ஷன் இந்த ஆக்ட் படி ஓகே கிளாஸ் டபிள்யூல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ன்றது இன்ஃபேண்ட் ஃபுட் அண்ட் இன்ஃபேண்ட் மில்க் சப்ஸ்டியூட் வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த டேர்ம்ஸ்க்கு என்ன மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃபேண்ட் மில்க் சப்ஸ்டியூட்ஸ், feeding bottles and infant foods regulation of production supply and distribution அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் இருக்கு. ஓகே, ஒரு ஆக்ட் இருக்கு 1992. இது இந்த இயர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 41 ஆஃப் 1992 அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது அந்த வருஷத்துல நிறைய ஆக்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுல எத்தனை சீரியல் நம்பர்ன்றதை இப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ அது முக்கியம் இல்லை. இப்ப நமக்கு பாருங்க, இன்ஃபன்ட் மில்க் சப்ஸ்டியூட்ஸ், ஃபீடிங் பாட்டில்ஸ் அண்ட் இன்ஃபன்ட் ஃபுட்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்ட் 1992ல செக்ஷன் 2 இருக்கு. அதுல சப்செக்ஷன் 1 இருக்கு. அதுல கிளாஸ் எஃப் அண்ட் ஜில என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ அதை தான் வந்து இந்த ஆக்டுக்கு கீழேயும் இன்ஃபன்ட் ஃபுட்னு சொல்றப்பவும் இன்ஃபன்ட் மில்க் சப்ஸ்டியூட்னு சொல்றப்பவும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது இந்த கிளாஸ். ஓகே, கிளாஸ் ஒய்ன்றது இன்கிரீடியன்ஸ் கான டெஃபினேஷன் சொல்றாங்க. அது வந்து எனி சப்ஸ்டன்சஸ் தான் இருக்கலாம். இன்கிரீடியன்ட்டுக்குள்ள ஃபுட் அடிட்டிவும் வந்து ஒரு பார்ட். இன்கிரீடியன்ஸ்ன்றதுல ஃபுட் அடிட்டிவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. எங்க மேனுஃபேக்சர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்ல வந்து பயன்படுத்துவாங்க இன்கிரீடியன்ட்ன்றது. ப்ரெசென்ட் இந்த ஃபைனல். இங்க பாருங்க, இப்போ ஒரு பிரியாணி பண்ண போறோம். ஓகே, என்ன பண்ணலாம், கிராம்பு, பட்டை, என்னென்னமோ போடுவோம். என்ன தக்காளி, ரைஸ் எல்லாமே போடுவோம். அதெல்லாமே இன்கிரீடியன்ஸ் தான். ஆனா கலருக்காக, ஸ்மெல்லுக்காக அப்படின்னு ஒன்று ஆட் பண்றோம் பாத்தீங்களா, சில எசன்ஸ் இதை ஒன்று ஆட் பண்ணுவீங்க ஆர்கனோட்டிக் பர்பஸ்க்காக. அதெல்லாம் தான் ஃபுட் அடிட்டிவ். அப்போ ஒன் ஆஃப் த ஒன் எப்படி ப்ரொவிஷனுக்குள்ள எல்லாம் வரும் அப்படின்ற கதை தான். இன்கிரீடியன்ட்குள்ள ஃபுட் அடிட்டிவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டுக்காக பயன்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்சஸ் இன்கிரீடியன்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது ஃபைனல் ப்ராடக்ட்ல அப்படியே ப்ரெஸ்டா இருக்கலாம், ஆர் பாசிபிளி இன் மாடிஃபைட் ஃபார்ம். பிரியாணில தக்காளி போடுறோம், அப்படியே தக்காளியாவே இருக்காது. ஓகே, அதுக்கான இதை மாடிஃபை ஃபார்ம்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் போவோம். கிளாஸ் இசட் இஸ் அபவுட் லேபிள். ஏதாவது டேக், பிராண்ட், மார்க், பிக்டோரியல், டிஸ்கிரிப்டிவ் மேட்டர், ரிட்டன், பிரிண்டர், ஸ்டென்சில், மார்க், எம்போஸ்டு. ஓகே, கிராஃபிக் எம்போஸ்ட்னா அந்த கிளாஸ் பாட்டில் அடிச்சிருக்கிறது, கிளாஸ் பாட்டில்ல இருக்கும் எழுத்து. ஓகே, பெர்ஃபரேட்டடா இருக்கலாம், ஸ்டாம்படா இருக்கலாம், இம்ப்ரெஸ்ட் ஆர் அட்டாச்டு டு எந்த ஃபுட் ப்ராடக்ட்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதோடைய லோகோ எல்லாமே போடுவாங்களே. என்னதுமா, மில்கி பார், டெய்ரி மில்க், இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு லோகோ இருக்கு, ஒரு நேம் இருக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கும். இது எல்லாமே அழகா டிசைன் பண்ணி அவங்களுக்கும் சூஸ் பண்ணி ஒரு கலர் பண்ணி ஒரு கண்டெய்னர் மேலேயோ, கவர் மேலேயோ, லிட்டு மேலேயோ, க்ரௌன் ஆஃப் எனி ஃபுட் மேல, இந்த ஃபேண்டா, டொரினோ இதுக்கு மேல எல்லாம் போடுறோம் இல்லையா, அதெல்லாமே வந்து க்ரௌன் ஆஃப் எனி ஃபுட் பேக்கேஜ்ல இருந்தாலுமே அது லேபிள்ல தான் வரும். இன்க்ளூட்ஸ் ஏ ப்ராடக்ட் இன்சர்ட்னா, இப்போ கிறிஸ்பி பொட்டேட்டோஸ்னு ஒரு டின்னு வந்து வாங்குறீங்க. அந்த டின்னுக்குள்ள ஒரு அட்டை இருக்கு. அந்த அட்டைக்குள்ள வந்து அந்த சம் கண்டென்ட்ஸ் இதெல்லாம் போடுவாங்க, அவங்க கடை பேர் இதெல்லாம். அது வந்து லேபிள் தான். பிஸ்கட் பேக்கெட் இருக்கு, பிஸ்கட் பேக்கெட்டை உரிச்சா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன அட்டை போட்டிருப்பாங்க, அதுல அவங்களோட லோகோ, நேம் எல்லாம் இருக்கலாம். இதெல்லாமே வந்து லேபிள். ப்ராடக்ட்ஸ் இன்சர்ட்ல இருந்தாலுமே அது வந்து லேபிள் அண்டர்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 3ல A to Z கிளாஸ் வர நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஓகேவா, as usual டிகோடிங்க நாங்க பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்க டிஃபிகல்ட்டி வேண்டாம் உங்களுக்கு. ஓகே, ஸோ பார்க்கலாம். செக்ஷன் 3ல சப்செக்ஷன் 1ல நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. அதுல A to Z மேஜரா வந்து முடிச்சிருக்கோம். அதை என்னென்னு ஒரு தடவை பாத்துருவோம். ஓகே, பாருங்க, ஏன்றது அடல்ட்ரண்ட்டை பத்தி சொல்லிச்சு, பின்றது அட்வர்டைஸ்மெண்ட். ஞாபகம் இருக்கும். இப்ப அந்த நேம் சொன்ன உடனே இதுக்கான டெஃபினேஷன்ஸ் உங்க பிரெயின்குள்ள அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு போயிடணுமா. ஓகே, சி chairperson, D claim, next E commissioner of food safety. Okay, next F consumer, G contaminant, H designated officer, I extraneous matter, J food, K food additive, L is about food analyst. 45 section 45 பார்த்தோம்ல. next M
ஃபுட் அத்தாரிட்டி 4 பார்த்தோம்ல. நெக்ஸ்ட் ஃபுட் பிசினஸ். நெக்ஸ்ட் ஓ ஃபுட் பிசினஸ் ஆப்ரேட்டர். பி ஃபுட் லெபராட்டரி NABL பண்ணிருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதா இருக்கலாம். அதுல NABLக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஏஜென்சில அக்ரிடேட்டட் வாங்கியிருக்கணும். அவங்களெல்லாம் தான் ஃபுட் லெபராட்டரி. ஓகே. Q ஃபுட் சேஃப்டி. நெக்ஸ்ட் ஆர் ஃபுட் சேஃப்டி ஆடிட் அந்த செக்லிஸ்ட் பண்றது. ஓகே. எஸ் இஸ் அபவுட் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே தான் வரும். ஓகே. நெக்ஸ்ட் டி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் 37 பார்த்தோம். யூ கிளாஸ் யூன்றது ஹசார்டு. வின்றது அதாவது அட்வர்ஸ் ஹெல்த் வந்து கிரியேட் பண்ண அது ஹசார்டு. நெக்ஸ்ட் வி கிளாஸ் வின்றது என்னமா இம்போர்ட். கிளாஸ் டபிள்யூ இம்ப்ரூவ்மெண்ட் நோட்டீஸ். கிளாஸ் எக்ஸ் இன்ஃபேன்ட் ஃபுட் அண்ட் இன்ஃபேன்ட் மில்க் சப்ஸ்டியூட் அது பார்த்தோம். அந்த ஆக்ட் 1992 ஆக்ட் படி அந்த ஆக்ட் நேமும் இயரும் ஞாபகத்தில் இருக்கணும். கிளாஸ் ஒய் இஸ் அபவுட் இன்கிரீடியன்ட். கிளாஸ் இசட் இஸ் அபவுட் லேபிள். ஓகே. இதுக்கு கீழே நிறைய கொஞ்சம் சப் கிளாஸஸ் போகுது. கிளாஸஸ் இசட் அப்படின்னு போகுது. பட் அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்க போறோம். ஓகே. தேங்க்யூ.